வணக்கம். சமூக நீதிக்கான நல்லாட்சி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சமூக நீதி காவலரான மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும், தேனி போல பறந்து பறந்து சுறுசுறுப்பாக பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும், இந்திய ஒன்றிய அரசியலாகட்டும் இந்திய ஊடகங்களாகட்டும் அனைவரையும் தன் பொருளாதார கேள்விகளால் கொள்கைகளால் கதற வைத்து கொண்டிருக்கும் எங்கள் மண்ணின் மைந்தன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, நீங்கள் நீட் தேர்வு எப்படி சமூக நீதியற்ற ஒரு தேர்வோ அதே போல் தான் இப்போ வரக்கூடிய எம்ஆர்பி மூலமாக ஒரு ஃபார்மசிஸ்ட் தேர்வு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் ஒரு சமூக நீதியற்ற தேர்வுன்றதை வலியுறுத்தி இவர்களிடம் முன் ஒரு வேண்டுகோள் வைப்பதற்கான பதிவு தான் இந்த பதிவு. நீட் தேர்வில் நம்ம தமிழக அரசின் கொள்கை ஒன்று தான். அது ஒரு சமூக நீதியற்ற தேர்வு, சமமான ஒரு தேர்வு அல்ல என்பது கொள்கையுடைய ஒரு அரசு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. நம்மளும் அதை தான் வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறோம். சமூக நீதியற்ற ஒரு நேர்மையான நியாயமான தேர்வு அல்ல. இப்படி ஒரு ஓட்டப்பந்தயத்தில் எறும்பு, யானை, ஒட்டகம், ஆடு, மாடு, கோழி எல்லாம் கலந்துச்சுன்னா அந்த ஓட்டப்பந்தயம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பந்தயம் தான் அந்த நீட் தேர்வுன்றது. ஒரு சமமான ஒரு தேர்வு அல்ல. இதனால் அநீதி இழைக்கப்படுதுன்னு சொல்லி தான் வலியுறுத்தி தான் தமிழக அரசு இன்னும் அந்த கொள்கையெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்புகிறோம் நம்ம. அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் இப்போ எம்ஆர்பி மூலமாக ஃபார்மசிஸ்ட் தேர்வுன்றது ஒரு சமூக நீதியற்ற தேர்வு. இது அடிப்படையான இதுக்கு பேசிக்கான குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் ஃபார்மசி தான். அதுவே போதும், அதுக்கு மேலே தேவையே இல்லை. பட் இப்போ எழுத போகிறது எல்லோரும் பிஃபார்ம், எம்ஃபார்ம், பிஹெச்டி படித்தவங்க, ஃபார்ம் டி படித்தவங்க, இது எல்லாம் கிட்டத்தட்ட 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம் கோர்ஸ் எல்லாம் படித்து எல்லோரும் எழுதுகிறாங்க. இது எப்படி ஒரு சமூக நீதிக்கான தேர்வாக அமையும், ஒரு தேர்வு முறை எப்படி சரியாக அமைன்றது தான் நம்மளோட கேள்வியை. டிப்ளமோ படிச்சுட்டு இன்னும் பல வருடங்களாக இப்போ 40 வயது 50 வயது கடந்த நடுத்தர வயதை கடந்து பொருளாதார ரீதியாக கஷ்டப்படக்கூடிய சீனியாரிட்டியில் மூத்த பல மருந்தாளர்கள் இன்னும் கஷ்டப்பட்டுருக்காங்க. குடும்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சரியான வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராமல் இந்த தேர்வு அவங்களால எந்தளவுக்கு ஃபேஸ் பண்ண முடியுன்றது ஒரு பெரிய கேள்விக்குரிய. இப்போ படிச்சிருக்கக்கூடிய பசங்க பிஃபார்ம் பசங்க ஈஸியாக பாஸ் பண்ணிடுவாங்க அந்த தேர்வை. பட் இவங்களால் எந்த அளவுக்கு பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. பட் இந்த தேர்வுக்கு அந்த அளவுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தேவையான கட்டாயமாக தேவையில்லை, உறுதியாக சொல்ல முடியும். பல ஆண்டுகளாக பணி நியமனம் செய்யப்படாத இந்த மருந்தாளர் போஸ்ட் இன்னும் பல பேர் காத்திருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான போஸ்ட் வேக்கன்ஸாக இருக்குது. ஆனால் லட்சக்கணக்கான பேர் டிப்ளமோ படிச்சுட்டு காத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நீதி வழங்காமல் சீனியாரிட்டி அடிப்படையில் இந்த தேர்வு வைக்கிறது ஒரு முறையானதல்ல. நீட்டு தேர்வுக்கானது ஒரு இணையான சமூக நீதி அற்ற ஒரு தேர்வாகத்தான் இந்த தேர்வு இருக்குன்றத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இதை தமிழக அரசு கருத்தில் கொண்டு சீனியாரிட்டி அடிப்படையில் இந்த டிப்ளமோ படித்தேன். நான் டிப்ளமோ படித்தவன் கிடையாது. நான் பிஃபார்ம், எம்ஃபார்ம் படித்தவன் தான். நானே சப்போர்ட் பண்ணுறேன். இந்த டிப்ளமோ படித்த அவங்களுக்கு வேறு வேலையே தெரியாது. அவங்களுக்கு கவர்மெண்ட் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வேலை தான். அரசாங்கத்தில் ஜிஹெச்லேயோ பிரைமரி ஹெல்த் சென்டர்லேயோ ஃபார்மசிஸ்ட்டை வேலை பார்க்குற ஒரு வேலையை தவிர வேறு எந்த வேலையும் அரசாங்க வேலை கிடையாது. ஆனால் நீங்கள் பட்டப்படிப்பு படித்த பிஃபார்ம் படித்தவங்க சரி, எம்ஃபார்ம் படித்தவங்க, பிஹெச்டி படித்தவங்களுக்கு அகடமிக் சைடில் வேலைகள் இருக்குது, ப்ரைவேட்டில் வேலை இருக்குது. கவர்மெண்ட்லேயே இன்னும் ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, இன்னும் ஜூனியர் அனலிஸ்டன் போஸ்ட், இந்த நிறைய போஸ்ட்லாம் இருக்குது. பட் இவங்களுக்கு டிப்ளமோ படித்தவங்களுக்கு இந்த ஒரு போஸ்டிங் வேறு போஸ்டிங் வழியே கிடையாது. அவங்களுக்கு இன்னும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான காத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்காம இப்படி ஒரு எம்ஆர்பி வைக்கிறன்றது எந்தளவுக்கு நியாயம் சொல்ல முடியாது. இப்போ 50 வயது கடந்து பல பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த 10th வரைக்குமான தமிழ் எந்தளவுக்கு அவங்க படிக்க முடியும், அவங்களால கரண்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்லாம் எந்தளவுக்கு அவங்களால படித்து பாஸ் பண்ண முடியுன்றது பெரிய கேள்விக்குறி. பட் அந்தளவுக்கு ஒரு அவசியமானு கேட்டால் தேவையே இல்லை. நீங்கள் பிரைமரி ஸ்கூலில் ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா அந்த மருந்து கொடுக்குற கவுண்டில் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேர் வெளியே நிற்பாங்க. உள்ள 2 பேர் மருந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு மருந்து எடுத்து கொடுக்குறது மட்டும்தான் அந்த வேலையை நீங்கள் கவுன்சிலிங் கூட பண்ண முடியாது. அது கூட நேரம் இருக்காது அந்த இடத்துல. ஸோ டிப்ளமா போதும், தாராளமாக அவர் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு போதும். அதை வச்சு அந்த வேலையை செய்யலாம். ஸோ அவர்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் போடுறது தான் ஒரு சமூக நீதிக்கான ஒரு பதவியை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்மசிஸ்ட் பொறுத்த வரைக்கும் எம்ஆர்பி தேர்வுன்றது ஒரு முறையான சமூக நீதிக்கான தேர்வே கிடையாது. அது நீட்டுக்கான தேர்வு மாதிரி ஆயிடுது. 1. 2வது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பிஃபார்ம், எம்ஃபார்ம் படிச்சுட்டு அவங்க எழுதுறாங்கன்னா, சப்போஸ் இப்போ 900 போஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ இந்த 900 போஸ்ட்டில் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு 500 போஸ்ட் பிஃபார்ம், எம்ஃபார்ம் படித்தவங்க தேர்வு ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க போஸ்டிங் வந்துடுறாங்க. மிச்சம் ஒரு 400 பேர் டிப்ளமோ படித்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த 500 பேர் என்ன பண்ணாங்கன்னா உள்ள போஸ்டிங் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷத்துல 2 வருஷத்துலையோ
தமிழக அரசாங்கமே எம்ஆர்பி மூலமாக மருந்து கட்டுப்பாட்டு துறைக்கு கீழே வரக்கூடிய ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அதேமாதிரி ஜூனியர் அனலிஸ்ட் சொல்லக்கூடிய மருந்து ஆய்வகத்தில் மருந்து வந்து ஆய்வு செய்கிற சர்டிஃபிகேஷன் பண்ணுற ஒரு போஸ்டிங் இருக்குது. அந்த போஸ்டிங்கும் அந்த பிஃபார்ம் எம்ஃபார்ம் குவாலிஃபிகேஷன் தான் மினிமம் குவாலிஃபிகேஷன். டிப்ளமோ அதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒரு 1 or 2 இயர்ஸில் அந்த போஸ்டிங் கால்ஃபார் பண்ணுறான்னு வச்சுங்களேன் தமிழக அரசு. இந்த தேர்வான 500 பேர் போஸ்டிங்கில் இருக்க 500 பேர் திருப்பி அந்த எக்ஸாம் எழுதுவாங்க. அந்த டிஐ போஸ்ட்டுக்கு எழுதுவாங்க, ஜூனியர் அனலிஸ்ட்டுக்கு எழுதுவாங்க. எழுதிட்டு அதில் கிடச்சா இதை ரிசைன் பண்ணிட்டு அங்கே போயிடுவாங்க. அப்போ இந்த 500 போஸ்ட்டு வேக்கண்ட் விடும். இது தேவையில்லாத ஒரு செலவையும் தமிழக அரசாங்கத்துக்கு கொடுக்கும், ஒரு சுமையை கொடுக்கும் தமிழக அரசாங்கத்துக்கு. இது ஒரு தேவையற்றது. ஏன்னா அடிப்படையில் பிஃபார்ம் எம்ஃபார்ம் படித்தவங்களுக்கு தெரியும் அவங்க வரக்கூடிய இந்த ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டு வந்து அவங்க படிப்புக்கு தகுதிக்கு ரொம்ப குறைவானது அவங்களுக்கு தெரியும். அந்த நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. அதனால தான் அவங்க திருப்பி டிஐக்கோ அல்லது ஜூனியர் அனலிஸ்ட்டுக்கோ இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் தேடி போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஃபாரினில் நல்ல வேலை கிடைச்சாலும் அவங்க போயிடுவாங்க. பல மடங்கு சம்பளத்தில் வேலை கிடைச்சாலும் இந்த பிஃபார்ம் எம்ஃபார்ம் படித்தவங்க போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான் அவங்க தகுதிக்கு கம்மியான வேலை தான் இந்த ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுன்றது. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றதையும் நம்ம வந்து தமிழக அரசாங்கம் வந்து நிதியமைச்சரோ சுகாதார அமைச்சரோ வந்து கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர்கிட்ட இந்த கோரிக்கையை வைக்கணும். சீனியாரிட்டி அடிப்படை வந்து இவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கணுன்றது. இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஃபார்மசிஸ்ட் பல பேர் பொருளாதாரியாக கஷ்டப்படுறாங்க. 45-50 வயசு கடந்தவங்க அவங்க போஸ்டிங் வந்தாலுமே ஒரு 8 வருஷம் 10 வருஷம் மேக்ஸிமம் 15 வருஷம் தான் இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு பென்ஷன் எலிஜிபிலிட்டி இருக்க போகிறது இல்லை. இதெல்லாம் ஓரளவுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு செலவும் கம்மியாக தான் ஆக போகுதுன்றதை கருத்தில் கொண்டு இவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கணும். இந்த சம்பாதிக்கக்கூடிய ஒரு 10 வருஷம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு 30-40 லட்சம் வச்சுட்டு தಮ್ಮ குழந்தைகளோட கல்யாணத்தையோ அல்லது குழந்தைகளோட படிப்பு செலவையோ அவங்க மேற்கொண்டு 60 வயசுக்கு அப்புறம் அவங்க ஒரு மருந்து கடையில் வேலை பார்க்குறாங்களோ அல்லது விவசாயம் பண்ணி ஏதோ பிழைக்கிறாங்களோ பிழைச்சிக்குவாங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ அவங்களுக்கு இந்த எம்ஆர்பி டெஸ்ட் மூலமாக கொடுக்குறதுன்றது ஒரு இழைக்கப்படக்கூடிய பெரிய அநீதியாக தான் நான் அந்த இடத்துல பார்க்குறேன். வந்து அவங்கள வந்து சீனியாரிட்டி படி தேர்வு செய்து அவங்களுக்கு பணி நியமனம் கொடுத்து அவங்களுக்கு ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் கொடுக்கணுன்றது தான் இந்த வீடியோட நோக்கம். நான் டிப்ளமோ படித்தவன் கிடையாது, ஆனால் பிஃபார்ம் எம்ஃபார்ம் படித்தவன் தான். இருந்தாலும் இந்த டிப்ளமோ படித்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு வேறு வேலை வாய்ப்பே தெரியாது, வேலை வாய்ப்பு தெரியாது. ஸோ இந்த ஒரு வேலை தான் இருக்குது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து எம்ஆர்பி மூலமாக எடுக்காமல் சீனியாரிட்டி மூலமாக வந்து இந்த தேர்வை நடத்தணும். அப்படியே நீங்கள் வந்து எம்ஃபார்ம் பிஃபார்ம் அல்லது ஃபார்ம் டி படித்தவங்க, ஃபார்ம் டின்றதுலாம் ஒரு ஹையர் கோர்ஸ், ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு டாக்டருக்கு ஈக்குவலாக படிக்கிறது, கம்ப்ளீட்டாக மருந்து சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும். அவங்களுக்குலாம் ரொம்ப லோ குவாலிஃபைடு ப்ரொஃபைல் தான் இந்த ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்ன்றது. 6 வருஷம் அவங்களை கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இந்த வேலையை பார்ப்பாங்களான்னா மனசு முழு ஒரு ஈடுபாடோட அந்த வேலையை ஃபார்மசிஸ்ட் வேலையை செய்வாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பிஃபார்ம் எம்ஃபார்ம் ஃபார்ம் டி படித்தவங்க, டிப்ளமோ படித்தாங்க செஞ்சுருவாங்க இந்த வேலையை. ஸோ அவங்களுக்கு பிஃபார்ம் எம்ஃபார்ம் ஃபார்ம் டி இவங்க இந்த மாதிரி கேட்டகரிக்கு தமிழக அரசு வந்து வேலைவாய்ப்பு வழங்கணும்னு நினச்சோம்னா வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்ன்ற போஸ்ட்டு கிடையாது. ஸோ அப்படி ஒரு போஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாம். கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் சொல்கிறது மருந்து எப்படி கொடுக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாது, அதோட பக்க விளைவுகள் என்ன, எவ்வளோ டோஸ் கொடுக்கணும், இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து பேஷண்ட்டோட கூடயே இருந்து டாக்டரோட ஒத்துழைப்போட அவங்களோட சஜஷனோட பேஷண்ட்டை பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு தான் இந்த கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டு மருந்தோட சைட் எஃபெக்டால் பேஷண்ட்டுக்கு எந்த கெட்ட விளைவுகளும் வந்து விடாமல் தடுத்து பாதுகாக்கிறது தான் இந்த கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டோட பொறுப்பான ஒரு போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டு எங்கேயுமே கிடையாது, இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் வரவே இல்லை. வெளிநாடுகளில் இருக்குது. அதாவது ஒவ்வொரு வார்டுக்கு இருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு வார்டுக்கு வேணாம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட்டு ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் போட்டோம்னாலே தமிழ்நாட்டுக்கு 1000 கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டு வந்து தேவைப்படும். அதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பிஃபார்ம் எம்ஃபார்ம் ஃபார்ம் டி இந்த மாதிரி கேட்டகரியில் தான் அப்ளை பண்ண முடியுன்ற ஒரு இதை வச்சு க்ரைட்டீரியா வச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்கேல் ஆஃப் பே ஃபிக்ஸ் பண்ணி அந்த போஸ்ட்டுக்கு கட்டாயமாக இவங்களை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுதான் ஒரு நியாயமான ஒரு விஷயமாக இருக்கும். இப்படி எம்ஆர்பி மூலமாக இன்றைக்கி வயசான ஒரு 40-50 வயசு கடந்தவங்க வந்து எக்ஸாம் எழுத சொல்லி எந்த வகையில் நியாயன்றதை தமிழக அரசு நினச்சி பார்க்கணும். நீட் எப்படி நியாயம் இல்லை நீங்கள் கருதுறீங்களோ அதே மாதிரி அதே கொள்கை தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு நியாயமற்ற, ஒரு நேர்மையற்ற, சமூக நீதியற்ற ஒரு தேர்வு தான் இந்த எம்ஆர்பி. தயவுசெய்து இதை கருத்தில் கொண்டு இந்த டிப்ளமோ படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நடுத்தர வயதையும் கடந்து பொருளாதாரத்தில் கஷ்டப்படக்கூடிய பலருக்கு உதவி செய்யுமாறு தமிழக அரசையும் தமிழக முதல்வரையும் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.